நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி வேளையை உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டபடி எங்கள் காதுகளும் சத்தத்துக்கு திறக்க செவிசாய்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனம், குறிப்பாக 5வது வசனம், தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தினுடையதான முன்னறிவிப்பாக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுகிறதை இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதை நாம் பார்ப்போம். அப்படி நிறைவேறும் பொழுது வேதம் சொல்லும், இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தால் உரைக்கப்பட்டது, நிறைவேறிடுச்சு அப்படின்னு. நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய சம்பவங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக முன்பதாகவே வேதம் உரைச்சிடும். அதாவது அவர் பிறக்கிறதுல இருந்து, அவர் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் வரும், அது பிழையாம் உபதேச தீர்க்க தரிசனமாக உரைப்பார். அவர் ஒரு கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார், இதை ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைப்பார். அதற்கு பிறகு அவர் தேவாலயத்தில் பிரசங்கிப்பார், குருடர் கண்களை திறப்பார். இப்படி எல்லா விஷயமும் ஏசாயால இருக்கும், சங்கீதங்கள்ல இருக்கும். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல கொண்டு போகப்படுவார், இது ஏசாயால இருக்கும். என்னுடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள், இது சங்கீதத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அத்தனை காரியங்களும் தீர்க்க தரிசனமாக இருக்கும். அது அப்படியே இயேசுடைய வாழ்க்கையில நடக்கும், அப்படியே நிறைவேற்றிக்கிட்டே வருவார், ஒவ்வொன்றா நடக்கும். அது நிறைவேறும் போது வசனம் சொல்லும், இதெல்லாம் தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்திலையும் சொல்லிக்கிட்டே வருவார். இயேசு பிறக்கிறதுல இருந்து இப்போ கழுது மேல வர்றது இருக்கும், அப்புறம் இயேசு சிலுவையில் மரிக்கிறது, எல்லாத்தையுமே சொல்லுவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த குறிப்பாக இது ஏதோ ஒரு பண்டிகையாகவோ அல்லது வருஷத்துல ஒரு தடவை செய்யக்கூடிய மிக முக்கியமான சம்பவமாகவோ இங்கே சொல்லப்படாமல், இந்த சம்பவம் குறிப்பாக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று அப்படி சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. எதற்காக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது? இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதானால் அது செய்யக்கூடியதான சம்பவங்களை நீங்கள் வெறும் சடங்காச்சாரமாய் பார்த்து அதை செய்வீங்களானால், அப்போ அவர் தீர்க்க தரிசனம் உரைச்சு அந்த ஆவிக்குரிய விதத்தில் அவர் சொன்னதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். வெறும் உலக பிரகாரமா மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்ல வராரு, அதன் மூலமா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணமா இஸ்ரவேலர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் முன்னடையாளமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்லப்பட்டது. ஆனா அவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை வெறும் ஆட்டுக்குட்டியா மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறத அவங்க ஆராய்ந்து பார்க்கல. இயேசுவே சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆராய்ந்து பார்த்தாதான் சாட்சி கொடுக்க முடியும். அப்படி ஆராய்ந்து பார்த்து நிறைய பேர் இயேசுவை அறிந்து கொண்டு காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். சோ இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எதுக்காக கொடுக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கிறதான தேவனுடைய திட்டம் என்ன, இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த வசனம் அதுக்கு ஒத்த வசனம், அதன் அடிப்படையில தான் நீங்க இன்னைக்கு முழுக்க அதை செஞ்சிருக்கிறீங்க. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு இருக்கு. இது எங்க உரைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் என்று 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தன்னை ராஜாவாக ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தார் அப்படின்னு பார்த்தோம். அது வரைக்கும் இயேசு பகிரங்கமாக தன்னை ராஜாவாக அறிவிக்கவில்லை. அப்பதான் ராஜாவாக பகிரங்கமாக அறிவிக்கப்படுகிறது. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சோ அது ஆண்டவர் புரபகண்டா பண்றதுக்கு அல்லது வெளியரங்கமாக்குறதுக்கு, நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா, அது இஸ்ரவேல்ல நான் வந்திருக்கிறேன், எருசலேம்ல நான் நுழையிறேன் அப்படிங்கிறத இயேசு சொல்றார். அப்படி கடிந்து கொள்ளுங்கன்னு சொல்றவங்ககிட்ட, என்ன இவங்கள இப்படி சொல்றாங்க, அவங்களை கடிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, பாலகர் வாயில துதி உண்டு பண்ணுன்னு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி அதை கத்தரை அக்செப்ட் பண்றாரு, அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை செய்தனுடைய நோக்கம், தான் ஒரு ராஜா என்பதை உலகத்துக்கு புரொபகண்டா பண்ணுவதற்கு, அல்லது தான் அது வெளியரங்கமாய் சொல்லுவதற்கு. வசனம் சொல்லுது, எருசலேம் நகரத்தார் இவரை யார் என்று கேட்டார்கள். அப்ப இவங்க
இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்று அவர்கள் சொன்னார்கள்னு இருக்கும். சோ இந்த உலகத்துக்கு உள்ள ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான், அல்லது அதனுடைய அடையாளம் தான் ஒரு மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும். தெளிவா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னு சொன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு, இந்த பவனி எல்லாமே நோக்கம் என்னன்னா, இயேசுவை முதலாவதாக ராஜாவாக இந்த உலகத்திற்கு அறிவித்தல். இரண்டாவது, இந்த சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஏன் ராஜாவாக மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் உள்ளே நுழைகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த 11வது வசனம் வாசிங்க. 9 சகரியா 9:11. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை, நல்ல கவனிங்கள், நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. இயேசு உள்ளே நுழையும் போது ஏற்படக்கூடிய சம்பவம் என்ன நாங்க வசனம் சொல்லுது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. யார் இந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கு. ஆபிரகாம் லாசரு சம்பவம். லாசரு கொண்டு போய் ஆபிரகாம் மடியில விடுகிறாங்க. அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்துல இருக்கிறாரு, மேல் பாதாளத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிளவு இருக்குது. அதுல நிறைய கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, லாசருடைய சுண்டு விரலை வச்சு எனக்கு என்ன கொடுக்குன்னு சொல்லுங்க, தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்றார். அதான் தண்ணீர் இல்லாத குழி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் பழைய ஏற்பாட்டுல மேல் பாதாளங்கிற இடத்துக்கு தான் போனாங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு தான் கல்லறைகள் திறக்கப்படுகிறது, பரிசுத்தவான்கள் காணப்படுகிறார்கள், உயிர்த்தெழுந்து அவரோடு கூட பரதீசிக்கு போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் எல்லோரும் பாதாளத்துக்கு போனாங்க. அதனாலதான் மரணத்துக்கு அதிபதி சாத்தான் என்று நாம் சொல்லுகிறோம். எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே அவனை ஜெயிக்கிற வரைக்கும். அப்ப அது வரைக்கும் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, மேல் பாதாளம் தாழ்ந்த பாதாளம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் சொல்லும் போது, இப்ப நம்மளாம் பரலோகம் சொல்றோம் இல்லையா, மரிச்சா பரலோகத்துக்கு போவோம்னு. பழைய ஏற்பாட்டுல யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ யாக்கோபு சொல்லும் போது, என் நிறைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் போய் பாதாளத்திலே என் படுக்கையை போட்டாலும். யோபு சொல்லும் போது சொல்றாரு, நான் பாதாளத்திலே அப்படிங்கிறார். அப்ப எல்லாருமே பாதாளத்தை பத்தி தான் பேசுறாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு அன்னைக்கே ஒரு ஆவிக்குரிய அறிவு இருந்தது, ஒரு வெளிப்பாடு, நம்ம பாதாளத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நமக்கு இயேசு வந்ததுனால பரலோகத்துக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கு. சோ அந்த பாதாளத்தில் இருந்த, தாழ்ந்த பாதாளத்தில் இருந்தவங்களுக்கு பேர் தான் இந்த ஐஸ்வர்யவான், துன்மார்க்கர், தேவனை அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். வசனம் சொல்லுது, இந்த வசனம் 9:11, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. உன் உடன்படிக்கை ரத்தம்னா என்ன? நாம் எல்லாமே இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவங்க. ஆனா அந்த இடத்துல வசனம் சொல்லுது, நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் எல்லோரும் நியாய பிரமாணத்தின்படி இருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் விருத்த சேதத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டாங்க. சோ உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, இந்த பவனியில கழுதையின் மேல அவரு அந்த எருசலேமுக்குள்ள வரதுடைய நோக்கம், முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்களை, பாதாளத்தில் இருக்கிறவர்களை, நியாய பிரமாணத்தின்படி ஒழுங்கா இருக்கிறவர்களை மீட்கிறதற்காக இயேசு வருகிறார். இதான் முதலாவது அந்த பவனியினுடைய, அல்லது அந்த மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறதனுடைய நோக்கம். அப்போ இந்த பவனி எதற்காக, இப்ப நாம செய்யறது எதுக்காக? இப்ப நாம இதை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையா பார்க்கிறோம், அல்லது இதை ஒரு முறைமையா வச்சிருக்கிறோம். ஆனால் வேதத்தினுடைய படை தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. எங்கே தீர்க்கதரிசி உரைத்தார்? சகரியா 9. அதை இயேசு கிறிஸ்து மத்திய 21 செய்யறாரு, லூக்கால செய்யறாரு, மார்க்ல செய்யறாரு, வாசிக்கணும். அப்படியானால் இதனுடைய நோக்கம் என்ன? இது எதை சொல்ல வருகிறது? நாம் இந்த பவனி போகும்பொழுது அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்க வேண்டும். இதனுடைய நோக்கம் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுதல். நாம் இன்னைக்கு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிறோம், இயேசுவின் ரத்தம். அன்னைக்கு அவர்கள் உடன்படிக்கையின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தூர போய் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள்? இவர்களை எல்லாம் யார் மீட்பது? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் வானத்துல வந்து காட்டணும்னா ஒரே தடவை வந்து சுவிசேஷம் சொல்லிடுவார். ஆனா இப்போ நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அப்ப நம்ம மேல் விழுந்த கடமை.
அப்ப இந்த பவனியில நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது விஷயம் என்ன? முதலாவது, அவருக்கு தெரியப்படுத்துதல், அவர்தான் தேவன் என்பதை. இரண்டாவது, அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை மீட்கப்படுதல், கட்டுண்டவர்களை. நீங்க பாத்தீங்க நல்லா 34ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல கர்த்தர் சொல்வாரு, பலவிதமான ஆடுகள் இருக்குது, ஒவ்வொரு ஆட்டையும் ஒவ்வொரு விதத்துல சுகமாக்கணும். காயம் கொட்டது, கட்டுண்டது, அப்புறம் வந்துட்டு துரத்துண்டது, முறிந்தது, இப்படி சொல்வார். இது எல்லாமே யாரை குறிக்குதுன்னா ஆத்துமாக்களை குறிக்குது. இந்த ஆத்துமாக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா இதே சபைக்கு வெளியே இதே நகரத்துக்குள்ள இருப்பாங்க. இங்க இருக்கிற இவங்க அத்தனை பேருக்கும் அதை விடுதலையாக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குதுன்னா நம்ம கையில் இருக்கிறது. நாம் அதை செய்யறோமா? நாம இதை எப்படி பார்க்கிறோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பண்டிகை அல்லது இது ஒரு செய்ய வேண்டிய கடமை, அவ்வளவுதான். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு ஏன் கழுதையின் மேல உள்ள வந்தாரு? சும்மா வந்தாரா அப்படின்னா இல்ல. சகரியா புஸ்தகம் இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்ல வைக்கப்பட்டதுன்னா, நான் வந்து உன்னுடையவர்களை மீட்பேன். அதுக்கு தான் அவர் ராஜாவாக உள்ளே நுழைகிறார். எப்பவுமே பாருங்க, இப்போ நம்ம நாட்டு ராணுவ வீரர்ல ஒரு நாட்டுக்குள்ள புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள போய் இறங்கி சண்டை போட்டு அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவோம். அதுக்கு யார் போனோம்? நம்ம நாட்டில இருந்து தளபதிகள், ராணுவ வீரர்கள், ராஜா போனோம். அதே தான் இயேசு செய்கிறார். அவர் ராஜாவாக உள்ளே நுழைந்து அவருடையவர்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவங்களை அந்த கட்டி வச்சிருக்கிறவனை ஜெயிக்கணும், அந்த எதிரி நாட்டு ராஜாவை ஜெயிக்கணும். அதான் பிசாஸ். ஜெயித்து அவனை விடுதலையாக்குதல். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய பவனியுடைய நோக்கம் அதுவாக இல்லை. கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குவதாக இல்லை, அடைக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதாக இல்லை. நாம் அதை ஒரு சடங்காச்சாரமாய் மாற்றிவிட்டோம். அப்போ இந்த பவனியை அர்த்தம் உள்ளதா நீங்க மாத்தணும், வேதத்தில் சொல்லப்பட்டபடி அதை நீங்க கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா, நாம் முதல்ல பார்த்த மாதிரி முதலாவதாக சுவிசேஷம் அறிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இரண்டாவது, நீங்கள் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குதல். இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்களை அனுப்பும் போது அவர்கள் தம்மோடு இருக்கவும், பிரசங்கிக்கவும், குணமாக்கவும், விடுதலையாக்கவும் 4 வேலை கொடுத்து அனுப்புவார். வியாதியினால் பட்டவர்களை குணமாக்கவும், கடைசியா விடுதலையாக்கவும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்கு அபிஷேகம் பண்ணினாரா? பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம, நம்ம குடும்பம், நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் ஓகே, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நாம சந்தோஷமா இருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? நாம யாரையாவது விடுதலை ஆக்கி இருக்கிறோமா? மிஷனரிகளை தாங்குகிறோம். என்னைக்காவது அந்த மிஷனரி ஸ்தலத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்களா? மிஷனரிகளுக்கு அனுப்புறது ரொம்ப சந்தோஷம், உங்களை குறையே சொல்லல, அது ரொம்ப விஷயம். நமக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா ராங்கா சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு உள்ள விஷயத்தினால அவங்க சொல்லியிருப்பாங்க, ராங்குன்னு சொல்லக்கூடாது. அன்னைக்கு உள்ளதுல சொன்னாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, கோ ஆர் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ஒண்ணு போங்க, போக முடியாட்டி அனுப்புங்க. நீங்க அதை என்ன பண்ணிட்டீங்கன்னா கோவையே தூக்கிட்டீங்க, சென்ட் மட்டும் வச்சுக்கிட்டீங்க. சென்ட் அனுப்பலாம். அதை நம்ம எவ்வளவு அனுப்புறோமோ நம்முடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அனுப்புறோம். மிஷனரிகள் அதுல பயனடைகிறாங்க, சுவிசேஷம் போகுது, இல்லைன்னே சொல்லல. நீங்க போய் என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா அந்த இடத்த? அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்திருக்கீங்களா? போகணும். அப்பதான் நீங்க கொடுக்கிற காசு மேல உங்களுக்கு பெருமை வராது. நீங்க கொடுக்கிற காசுல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் கண்டிப்பா. எப்படி 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, நாங்க 2 மிஷனரியை தாங்குறோம். நீங்க திருப்பி சொல்றேன், நீங்க தாங்குவது நல்லது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அங்க போய் பாருங்க. அப்பத்தான் நீங்க அனுப்புற பணத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும். அந்த பணத்தை விட அவன் எப்படி ஜீவனை வச்சு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷங்களுக்கு மத்தியில, மிருகங்களுக்கு மத்தியில, காட்டுக்கு மத்தியில அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத என்ன செய்யணும்? அங்க போய் பார்க்கணும். அவன் ஒவ்வொரு நாளும் மிருகத்துக்கு நடுவில் ஓடுவான். அவனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் அனுப்புற பணம் அவனுக்கு உதவி செய்து இல்லைன்னு சொல்லல, இல்லாவிட்டாலும் அவர்கள் பிழைப்பார்கள், எப்படி கர்த்தர் அவங்களை போஷிப்பார். ஆனால் அவன்தான் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி போகிறவன். அந்த மாதிரி நீங்களும் போய் பாருங்க. அங்க உள்ள கிராமத்துல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள ஒரு ஆத்துமாட்ட பேசுறது நீங்க 5000 பேருக்கு பேசுனதுக்கு சமம். நான் ஒரு தடவை போயிருந்த போது கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல போய் பாக்குறாங்க. அங்க போனா ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 பேர் கூட இல்ல, மலைக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா அந்த 10 பேரை அவங்க வாரம் போய் பாக்குறாங்களாம், பார்த்து சுவிசேஷம் சொல்றாங்க. இதுதான் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குதல். நாம இன்னைக்கு அதை செய்யறோமா?
அந்த மாதிரி காரியம் இருக்குதா? நாம கண்டிப்பா கொடுக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல நமக்கு ஒரு சின்ன பெருமை இருக்கும், மைண்ட்ல இருக்கும். நம்ம சொல்லிப்போம், வேற யார்ட்டையாவது கேட்கும் போது அப்படி சொல்லுவோம், நாங்களும் 2 மிஷனரிகளை தாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிம்போம். தயவு செய்து நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்கள். கர்த்தருக்காக உங்கள் கால்கள் நடக்கட்டும், கர்த்தருக்காக உங்கள் கைகள் டிராக்ஸ் கொடுக்கட்டும். காசு கொடுக்கறது இருக்கட்டும், டிராக்ஸ் கொடுக்கட்டும். போய் உங்கள் வாய்கள் கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லட்டும். கொஞ்சம் ஆண்டவருக்காக போய் பேசுங்க. ஆண்டவர் காசு இல்லாம உங்களை கூப்பிடல, ஆண்டவருக்கு ஆள் இல்லாம தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது, அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். God need a heart. நல்ல இருதயம் ஆண்டவருக்கு வேணும். சுவிசேஷம் சொல்றது, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல வந்தார். இன்னைக்கு நாம கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குறதுக்காக வரல, நாம அதை ஒரு முறைமையா செய்யறோம். ஒரு தீர்மானம், ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல தீர்மானம் இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு தீர்மானம், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது காஸ்பல் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பணித்தளத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு பணித்தளத்துக்கு ஒரு 2 நாள் போங்க, 3 நாள் போங்க, போய் அங்க தங்குங்க. தங்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த 3 நாள் பிரயாணம் உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் மாற்றும், நிறைய மாற்றம் கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வளருவதற்கு அந்த பணித்தளம் போதுமானதாக இருக்கும். சோ முதலாவதாக இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ஏறி வந்தார்னா, விடுதலையாக்குவதற்காக வந்தார். இது ஃபர்ஸ்ட். 2வது, அதுக்கு முன்னாடி நாம் எதற்காக அதை செய்யணும்னா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக செய்ய வேண்டும். 3வது, இதே காரியம் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதை செய்யும் போது இயேசு செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பொதுவா நல்ல கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல கவனிச்சு பாருங்க. கழுதைய கட்டி போடவே மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? ரோட்ல போகும்போது கழுதை சாதாரணமா என்ன செய்யும்? மெஞ்சிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் பாதுகாப்பா வைக்கிறவங்க 2 காலை கட்டி போட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க? கட்டி போடவே மாட்டாங்க. கட்டி போடுற கழுதை எது தெரியுமா? வீட்டுக்கிட்ட ஒரு கழுதையை கட்டி போட்டிருப்பானா எந்த கழுதையை கட்டுவாங்க தெரியுமா? கர்த்தருக்கென்று கொடுக்குகிற கழுதையை தான் கட்டுவாங்க. எந்த கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுனா, நியாய பிரமாணத்தின்படி எல்லா தலையீற்றிலும் முதற் பேரானது யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நியாய பிரமாணத்தின்படி எல்லாத்துடைய முதலும் கொடுக்கணும். ஆடு மாடு எதெல்லாம் முதல்ல, இப்ப நீங்க தசமாம் கொடுக்குறீங்கல்ல, அதோடைய விஷயம் என்னன்னா, சம்பளம் வந்த உடனே, இன்னைக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப ஆண்டவருக்காக கேர்ஃபுல்லா இருக்கிறவங்களா இருக்காங்க. அதாவது சம்பளம் வந்த உடனே முதல்ல எடுத்து என்ன பண்ணுவாங்க? எடுத்து ஒரு கவர்ல போட்டு தசமாகத்தை எடுத்து வச்சிருவாங்க. இன்னொரு குரூப்லாம் இருக்கு, செலவு பண்ணிட்டு அடுத்த கடைசி வாரம் பார்த்துக்கலான்ற குரூப்பும் இருக்கு. ஆனா இன்னைக்கும் உண்மையா வந்த உடனே அதை ஒரு கவர்ல போட்டு எடுத்து முன்னாடி வைக்கிறவங்க இருக்காங்க. இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சுன்னா நியாயப்பிரமாணத்துல இருந்து வந்துச்சு. நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட் தலையீற்றை யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனா அந்த காலத்துல கழுதை என்பது இருக்கிறதுலயே ப்ரீஷியஸ், இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது. சொத்து அதை வச்சுதான் கணக்கு பண்ணுவாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஒரு காலத்துல ஆடு மாடு வச்சு சொத்து கணக்கு பண்ணுவாங்க. இப்ப இருக்கிறவங்களாம் வீடு லேண்ட் வச்சு கணக்கு பண்றாங்க. கொஞ்சம் பேர் நகையை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இருக்கு இல்லையா? இப்ப அப்படி பண்றவங்களா இருக்காங்கல்ல. ஒரு காலத்துல எதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல கழுதையை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சவுல் ஒரு கழுதை காணாம போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாராம்? ஊரா தேடி போனாராம். ஒவ்வொரு ஊரா தேடி. இன்னைக்கு ஒரு கழுதை காணோம்னா அவ்வளவு தேடுவோமா நம்ம? ஒரு கழுதை காணோம்னா. ஆனா அன்னைக்கு அவர் என்ன பண்ணாராம்? ஒவ்வொரு ஊரா தேடி போனாராம். அந்த அளவுக்கு இப்ப யோபு பத்தி சொல்லும் பொழுதோ கழுதைய ஒரு கணக்கா சொல்லுவாங்க. இவ்வளவு கழுதை அவர்கிட்ட இருந்துச்சு. பார்வோன் ஆபிரகாமுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறான்னு சொல்லும் போது இவ்வளவு கழுதைகளை கொடுத்தான் அப்படின்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு கழுதைங்கிறது கிஃப்ட், கொடுக்கக்கூடியது. ராஜா ஒருத்தனுக்கு வெகுமதி கொடுக்கிறாரு, எதை கொடுக்கிறாரு? கழுதையை கொடுக்கிறார். அப்படி கழுதைதான் அன்னைக்கு ப்ரீஷியஸா இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கழுதையின் தலையீற்றிலும் என்ன கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, எதையும்
துக்கத்தோடோ விசனத்தோடோ கொடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் நினைக்கிறார். நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? உற்சாகத்தோடு, மனரம்யமாய், சந்தோஷத்தோடு கர்த்தர் கொடுக்கணும். எதை கொடுத்தாலும், அது ஆஃபரிங் கொடுத்தாலும் சரி, அல்லது பொருட்கள் கொண்டு கொடுத்தாலும் சரி, அல்லது ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்ப கழுதையை கொடுக்க சொன்னா இவன் என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். கொடுக்கும்போது ஒரு சிலர் கொடுக்க மாட்டான். அப்படியே கர்த்தருக்கு பயந்து கொடுத்தாலும் எப்படி கொடுப்பான்? துக்கத்தோடு கொடுப்பான். ஐயோ கழுதையை கொடுக்குறோமே. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அப்படி கொடுக்க வேண்டாங்கிறாரு. கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? சந்தோஷமா கொடுக்கணும். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இவன் கழுதையை என்ன செய்ய மாட்டான்? சந்தோஷமா கொடுக்க மாட்டான். அதுக்கு ஒரு வேலை ஒண்ணு பண்ணாரு. வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால், கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வீராக. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, கட்டப்பட்ட கழுதை, அது கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கழுதை. ஆனா அதை என்ன பண்ணிருக்கிறாங்க? புடிச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. இது பலியாக்கப்பட வேண்டியது, ஆனால் கொடுக்கப்பட முடியாது. பலியாக்கிறதுக்கு அந்த ஓனர் சம்மதிக்கல. அவர் கொடுக்க இஷ்டப்படல. அப்படியே கொடுத்தால் துக்கமா கொடுப்பார். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, அந்த கழுதையின் தலையீற்றை மீட்கிறதுக்கு எதை கொடுக்கணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். இப்ப இயேசு சொன்னார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதுல ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்துக் கொண்டு என்னிடத்துல வாருங்கள். இப்போ இவர் யாரு? இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி. ஒரு கழுதையின் தலையீற்றை மீட்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். இப்ப இவர் சொல்றாரு, அந்த கழுதையை அவிழ்த்துக்கிட்டு வா, இனி அது கட்டப்பட வேண்டியதில்லை, இனி அது பலியாகப்பட வேண்டியதில்லை, அதற்கு பதிலாக பலியாக போகிற ஆட்டுக்குட்டி நான் தான். அதற்கு மாற்றாக இப்ப இவர் அந்த கழுதையின் மேல் ஏறி எங்கே வராரு? எருசலேமுக்கு வராரு. அவருடைய அர்த்தம் என்ன? கழுதை மீட்கப்பட்டது. எருசலேமுக்கு இயேசு எதுக்கு போறாரு? பலியாறதுக்கு போறாரு. அங்கதான் அவர் என்ன பண்ண போறாங்க? ஒப்பு கொடுக்க போறாங்க. அங்கே கீழே சொல்றாரு, சொன்ன உடனே மார்க்ல சொல்வாரு, மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவதையும் அவர் சிலுவையில் அறையப்படுவதையும் அவர் சொன்னார்னு இருக்கும் எருசலேம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எருசலேம்ல பலியாக போறேன், இந்த பலியால ஒரு கழுதையின் தலையீற்றை மீட்கணும். அதோட இன்னொரு அர்த்தம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் தான் அந்த கழுதை. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் பலியானார். உங்களை என்னையும் கட்டவிழ்ப்பதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். உங்களையும் என்னையும் மரியாதை கொடுக்குறாங்க. அத்தனை பேர் கழுதைக்கு முன்பாக என்ன பண்ணானா? விரிச்சானா. எதற்காக? மேல இவர் உட்கார்ந்தாதான் அவன் விரிப்பான் கீழே. இவ்வளவும் செய்யறதுக்கு தான் மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் அவர் வந்தார். அப்ப எதுக்காக இது கொடுக்கப்பட்டது? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. நீங்களும் நானும் இயேசு வருகிற வரைக்கும் கட்டப்பட்டவர்களாய் இருந்தோம். நான் எங்க இருந்தேன்னு கேட்காதீங்க. நம்முடைய முற்பிதாக்கள் இருந்ததுனால தான் நம்மளா வந்திருக்கிறோம். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கழுதையின் தலையீற்று எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. அத்தனையும் கட்டப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் விடுதலையாக்கும்படி இயேசு சொன்னார், எல்லாத்தையும் கட்டவிழ்த்து, எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டா. இல்ல ஏதாவது கேட்டா ஓனர் கேட்பானே, பிசாசு கேட்பானே. பிசாசு மோசையின் சரீரத்துக்கு கேட்டான். அவன் கேட்பானே, இவரை இந்த கழுத்தை எங்க விடுதலை ஆக்குறீங்க? தைரியமா சொல்லு, இதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக போகிறது. இந்த ஆட்டுக்குட்டியை பலியாய் கொடுத்து அந்த கழுதையை விடுதலையாக்கினார். நீங்களும் நானும் இயேசுவின் பலியால விடுதலையாகி இருக்கிறோம். அதனாலதான் அடுத்து எருசலேம் கொள்ள சிலுவை சுமக்க போறாரு, கழுத குட்டியை விடுதலையாக்குறார். அப்ப மூணாவது இந்த பவனியோடைய அர்த்தம் என்ன? ஏன் நாம் இதை இன்னைக்கு பண்றோம் அப்படின்றதா? இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். நீ நடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், நான் விடுதலையாக்கப்பட்டவன். அன்னைக்கு அந்த ரோட்ல அந்த கழுதை நடக்கும் போது ஜனங்கள்லாம் விரிச்சாங்க, துணிகளையும் மரக்கிளைகளையும் கொண்டு போட்டாங்க. ஆனா அவங்க இயேசுக்காக தான் செஞ்சாங்க. ஆனா அதுல நடந்து வந்தது யாரு? கழுதுதான் நடந்து வந்துச்சு, இயேசு நடந்து வரல. அவருடைய அர்த்தம் என்ன? இன்னைக்கு நான் இங்கே விடுதலையாக்கப்பட்டவனாய் நடக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நடக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம், எனக்கு மேல இருந்த ஆட்டுக்குட்டி ஒரு நாள் எனக்காக பலியாச்சு. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஆட்டுக்குட்டியினால் மீட்கப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, நீங்க பவனி போகும்போது அப்படி யோசிச்சுட்டே போயிருக்கிறீங்களா? பவனி போகும்போது நான் ஏன் நடக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் ஏன் நடக்கிறேன்னா, எனக்கு முன்பாக இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இது ஒரு ஊர்வலம். ஆனால் அது ஏன் நடந்தோம்? அப்படி நடக்க சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த நடைக்கு பின்னால் இருக்கிற தேவனுடையதான
அந்த திட்டம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், நான் விடுதலையாக்கப்பட்டவனாய் நடக்கிறேன். ஒரு காலத்துல கட்டப்பட்டவனாய் இருந்தேன், இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அடுத்த பவனி போகும்போது உங்களுக்குள்ள இந்த எண்ணம் வரணும், இந்த செய்தி பேசணும். ஆண்டவரே நான் இப்படி நடந்து போறேன்னா, உங்களுக்கு தெரியுமா இதே இந்தியாவில் நீங்க நடக்க முடியாத காலம்லாம் ஒண்ணு இருந்துச்சு. ரோட்ல நடக்க முடியாத காலம் ஒண்ணு இருந்துச்சு. எல்லாரும் நடப்பாங்க, நம்ம ஓரமா நிக்க வேண்டிய காலம் ஒண்ணு இருந்துச்சு. எல்லாரும் செருப்பு போடுவாங்க, நம்ம செருப்பு போட முடியாத காலம் ஒண்ணு இருந்துச்சு. எல்லாரும் சட்டம் போடுவாங்க, நம்ம சட்டம் போட முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. கர்த்தர் இன்னைக்கு மிஷனரிகளை அனுப்பி அவர் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் விடுதலை ஆக்கினார். மிஷனரிகள் வந்து சட்டப்படி நம்மளை விடுதலை ஆக்கினார்கள். இன்னைக்கு தைரியமாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! நமக்கு மேன்மை தெரியுதா? இப்ப இருக்கிறதுலயே என்னன்னா, இந்த மேன்மை தெரியாத கூட்டத்துல நீங்க நானும் சேர்ந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதம்! ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் ரோட்ல நடக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு. இதே ஒரு 100-150-200 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மிஷனரிகள் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு படிப்பு, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர் அவர்களை அனுப்பி கொடுத்திருக்கிறார். அப்ப நாம எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். நடக்கும்போது நம்ம இருதயத்துல என்ன வரணும்? நீங்கள் நானும் நம்ம தலைவருக்காக சாக வேண்டாம், ஆனா நன்றி இருதயம் வேணும்ல. நடக்கும்போது சொல்லணும்ல, கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை மட்டுமல்ல கழுதையின் தலையிற்றெல்லாம் என் குடும்பத்தை, என் பரம்பரையை கர்த்தர் விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! இதுதான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட 2வது மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. 3வது இன்னும் ஒரு காரியம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி இயேசு கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் அந்த இடத்துக்கு வந்தாருன்னு அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்குச் சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த விஷயத்தை கொஞ்சம், இது வந்து தீர்க்க தரிசனத்தோட இன்னொரு கொஞ்சம் ஆழமானது, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்கும். இப்ப இயேசு எருசலேமுக்குள்ள வரும்போது 2 தடவை, ஒரு தடவை கழுதையின் மேல வரார், சரியா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில், நல்ல கவனிங்க, இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இப்ப எப்படி வந்தாரு? முன்னாடி நீங்க பார்த்தது கழுதையின் மேல் ராஜாவாக வந்தார். இப்ப செகண்ட் டைம் நைட்டு போயிட்டாரு, பெத்தானியாவில் தங்கிட்டாரு, திருப்பி மறுநாள் வர்றார். வரும்போது இயேசு அவர்களுக்கு முன்பே நடந்து போனார். அவர்கள் திகைத்து, வசனம் என்ன சொல்லுது? திகைத்து பயத்தோட பின்னாடி போனார்கள். இவர் கூட தானே 3 வருஷம் நடந்திருக்கிறான், எல்லா இடத்திலும் இவர் கூட தான் அவன் நடந்திருக்கிறான். அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் அவர் எருசலேமுக்குள்ள நடந்து போறாரு? முன்னாடி போறாரு. பின்னாடி போற சீஷன் பார்த்து என்ன செய்யறான்? திகைக்கிறான். 2வது பயப்படுறான். அப்படி என்னங்க நடந்துச்சு? இயேசு நடந்து போனார், அவ்வளவுதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்தை இயேசு செய்யறார். இதே எருசலேமுக்குள்ள ஒரு தடவை கழுதையோடு கூட நுழைகிறார், கழுதையின் மேல வராரு. ஒரு தடவை நடந்து உள்ளே வரார். கழுதையின் மேல வரும்போது அவரை ராஜா வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் நடந்து வரும்போது சீஷர்கள்லாம் அவரை பார்த்து திகைத்து பயந்தார்கள். இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு மிக முக்கியமான ஆளுக்கு அடையாளமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறோம். அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்குத் தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசுதான் அந்த அடையாளத்துல இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. மெல்கிசேதேக்கு என்பதற்கு 2 அர்த்தம். எங்க? அதே 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். 2 பார்ட் இருக்கு அதுல. ஒன்று நீதியின் ராஜா, இன்னொன்னு சமாதானத்தின் ராஜா. இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஒரு மெல்கிசேதேக்கு. அதற்கு ஒப்பாய் தான் இயேசு.
இந்த ரெண்டையும் பிரதிபலிக்கிற ரெண்டு ராஜாக்கள் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டுல. ஒன்னு தாவீது, இன்னொன்னு சாலமோன். சாலமோன் சமாதானத்தின் ராஜா, தாவீது நீதியின் ராஜா. இதே எருசலேம் நகரத்துல தாவீது எப்படி வந்தார்னு வசனம் சொல்லும். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இது தாவீது அதே எருசலேமுக்குள்ள நடந்து வந்தது. அடுத்து 1 ராஜாக்கள் 1:39 வாசி. ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலொமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலொமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அப்ப சாலமோன் எப்படி வந்தார் உள்ள? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, சாலமோனை தாவீது ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இதே எருசலேமுக்குள்ள தாவீது நடந்து வந்தான் முன்பாக, சாலமோன் கழுதையின் மேல் வந்தார். இவன் நீதியின் ராஜா, அவன் சமாதானத்தின் ராஜா. இந்த ரெண்டையும் இயேசு செய்யணும். இந்த 2 தீர்க்க தரிசனமும் அங்க நடக்கணும். இப்ப தாவீது உள்ளே வரும்போதுதான் வஸ்திரம் விழுந்தது. அதற்கு பிறகு அவங்க ஏளனமா பேசினாங்க மீகாள். அதற்கு பிறகு கர்ப்பம் அடைக்கப்பட்டது. அப்புறம் போய் தாவீது என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பமும் ரசமும் திராட்சை ரசமும் எடுத்து கொடுப்பாரு. 6ஆம் அதிகாரத்துல திராட்சை ரசம், அப்பம், இறைச்சி 3ஐயும் எடுத்து ஜனங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பாரு. அதே நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 19வது வசனம், இஸ்ரவேலின் திரள் கூட்டமாகிய ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கு அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். இந்த வசனத்தின்படி உள்ளே போய் தாவீது கம்யூனியன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள போய் கம்யூனியன் கொடுக்கிறார். ஒரு முறை உள்ளே வரும்போது இயேசு நடந்து வருகிறார், ஒரு முறை வரும்போது கழுதையின் மேல் வருகிறார். இந்த 2 பேர் செஞ்சதையும் அவர் செய்வார். இந்த தீர்க்க தரிசனம் நடக்கணும். இப்போ கணக்கின்படி இயேசு கிறிஸ்து அதன் அடையாளத்தை செஞ்சு முடிச்சிட்டார். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, இயேசு ஆசாரியனாக தாவீது பாத்தீங்கன்னா ஏபோத் வஸ்திரம் தரித்துன்னு இருக்கும். அதே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, சணல் நூல் ஏபோத்துங்கிறது ஆசாரியன். ஆசாரியன் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை தாவீது போட்டுக்கிட்டு எருசலேமுக்குள்ள நடந்து வந்து அவர் கம்யூனியன் கொடுக்கிறார். இதே காரியத்தை இயேசு செய்யறார். அவர் ராஜாவா இருந்தாலும் ஆசாரியனாய் வந்து கம்யூனியன் கொடுத்தார். இன்னொரு முறை கழுதையின் மேல ராஜாவாக உள்ளே வருகிறார். இதோட அர்த்தம் என்ன? இயேசு ஒரு முறை ஆசாரியனாய் வந்து நமக்கு பலியாயிட்டார். கழுதையின் மேல் வர்றது எதை குறிக்குதுன்னா, 2வது முறை இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார். மீண்டும் உள்ளே வந்து ராஜ்யபாரம் பண்ணுவார். சாலமோன் என்னென்னலாம் பண்ணானோ, அதாவது ராஜ்யபாரம், சமாதானத்தின் ராஜ்யபாரம், அதான் ஆயிடவர் அரசாட்சி, அதை இயேசு செய்ய போகிறார். அதைத்தான் அடையாளமாக கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும். இயேசு ஏன் கழுதையின் குட்டி மேல ஏறி வரார்னா, எல்லாரும் பாருங்க, சவுல் சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவார், தாவீது சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்படுவார். ஆனால் சாலமோன் மட்டும்தான் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வரப்படுவார். சாலமோன் என்பது சமாதானத்துக்கான அடையாளம். இன்னும் சொல்ல போனா சாலமோன் யெகோவாவின் மகன், யெகோவாவின் வலது கை, இப்படி நிறைய அடையாளம் இருக்குது. கர்த்தரே அவனுக்கு பேர் வைப்பார். சோ அடுத்து கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் அப்படிங்கிறதுக்குடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் என்னன்னா, 2வது முறை இயேசு கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலும் ராஜாவாக வந்தது போல இந்த உலகத்தில் ராஜாவாக வந்து ஆயிடவர் அரசாட்சியை செய்ய போகிறார். அதனுடைய அடையாளத்தை தான் இயேசு கழுதையின் மேலும் வருவாரு, நடந்து வருவார். நடந்து வருவது சணல் நூல் ஏபோத்து தரித்த தாவீது, ராஜவஸ்திரம் தரித்தவனாய் சாலமோன் நிற்பான். இயேசு மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார். அப்ப இந்த பவனியில நீங்க செய்ய வேண்டிய 3வது காரியம் என்னன்னு கேட்டா, நாங்கள் பவனி போகிற அடையாளம் என்னவென்றால், எங்கள் தேவன் மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார் என்று அர்த்தம். அந்த எண்ணத்தோட தான் இந்த காரியத்தை செய்யணும். இப்ப நாம இதை வெறும் சடங்காச்சாரமா அடையாளமா செய்ய தொடங்கிட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான தீர்க்க தரிசனம் எது வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் ஏன் உரைக்கப்பட்டது, இயேசு இன்னும் எந்த அரண்மனையிலும் போய் உட்காரல, ராஜவஸ்திரம் தரிக்கல. ஆனா வேதம் சொல்லுது மீண்டும் அவர் ராஜாவாக வந்து ஆயிடவர் அரசாட்சி செய்வார். அப்போ 4வதாக நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், அவர் மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார், ஆளுகை செய்ய போகிறார் என்பதின் அடையாளம் தான் அவர் கழுதையின் மேல் வந்தது. இன்னைக்கு நாம எத்தனை பேர் இயேசு வருவார்னு நினைக்கிறோம், ராஜாவா வருவார் நினைக்கிறோம், ஆனா ஆயத்தமா இருக்கிறோமா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எருசலேம் நகரத்தார் அத்தனை பேரும் இவர் வரும்போது யாருன்னு கேட்கிறாங்க.
இவர் யாரு? ஆனா அவர் அவங்களுடைய ராஜா. அவங்க கிட்ட வந்து 33 வருஷம் ஆச்சு அதே இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா அங்க இருக்கிறவனுக்கு தெரியல அவர்தான் இஸ்ரவேலின் ராஜான்னு. அதே நிலைமைதான் இன்னைக்கு சபைக்கும். இப்ப நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு நல்லா தெரியுமே, இயேசு ராஜா நல்லா தெரியுமே, இயேசு வருவார்னு தெரியுமே. வருவார்னு தெரியறது முக்கியம் இல்ல, ஆயத்தமா இருக்கிறது தான் முக்கியம். டைம் டேபிள் கொடுப்பாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கொடுத்தா எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு பேர் தான் டைம் டேபிளை ஏத்துக்கிறது. நாம இன்னைக்கு எத்தனை பேர் வருகைக்கு ரெடியா இருக்கிறோம்? இப்போ ஒரு கூட்டம் மட்டும்தான் அவர் கூட அந்த பவனியில போச்சு. எல்லாரும் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் வஸ்திரம். ஒரு கூட்டம் எனக்கு தெரியாது யார் இவர், எங்கிருந்து வரார். அதே மாதிரிதான் ஒரு கூட்டம் தான் இயேசு ராஜாவாய் வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது, சந்திப்பதற்கு. பெரும்பான்மையான கூட்டம் ஆயத்தமாய் இல்லை. நீங்கள் இதை செஞ்சதுனால ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதை ஏன் செய்றீங்கன்னா மீண்டும் இயேசு வரப்போகிறார் என்பதற்கான அடையாளமாய்த்தான் இதை செய்கிறீர்கள். இந்த செய்யும் போது உங்களுக்கு தெரியணும், நான் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். நீங்க அதுக்கு ஆயத்தமா இல்லாதவங்க இதை செஞ்சீங்கன்னா, ஒரு கூட்டம் கேட்டுச்சுல்ல இவர் யார், எங்கிருந்து வருகிறார்னு, அந்த கூட்டத்துக்கும் நீங்களுக்கும் ஒப்புந்தான். ஆனா ஒரு கூட்டம் அவர் யூதர் இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னால, அந்த கூட்டமா நீங்க இருக்கணும்னா ஆயத்தப்பட்டிருந்தா மட்டும்தான் அந்த கூட்டம். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு ஆராய்ந்து பாருங்க. நான் முடிக்க விரும்புகிறேன். 4 காரியங்கள் இயேசு கிறிஸ்து இப்படி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் வந்ததுக்கு அடையாளம். முதலாவதாக அவர் அறிவிக்கிறவராய் வந்தார். எல்லோருக்கும் அவர் ராஜா என்பதை அறிவிக்கிறவராய், அதைத்தான் நீங்கள் நானும் செய்யணும். இப்ப 2வது விடுதலையாக்குகிறவராக, நம்மை விடுதலையாக்குகிறவர் அவர்தான். அவர் மீண்டும் வரப்போகிறார், விடுதலையாக்க போறார்னு அர்த்தம். 3வது அவர் கழுதையின் தலையீற்றை எல்லாம் விடுதலையாக்கி தன்னை பலியாய் கொடுத்தார் என்பதற்கான அடையாளம். 4வது நீதியின் ராஜாவாக வந்தவர் மீண்டும் சமாதானத்தின் ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. மீண்டும் ஆயிடவர் அரசாட்சி வரப்போகிறது. அதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். இதற்கு நீங்கள் எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவு இந்த பவனிக்கு அர்த்தம் இருக்கு. இது எதுவுமே தெரியல, சர்ச்சில் இது ஒண்ணு நடக்குது, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம், இன்னைக்கு நீங்க அப்படின்னு செஞ்சிருந்தீங்கன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இந்த நாளையும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் உண்மையான பவனியிலே பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டும். 1000 பரிசுத்தவான்களோட தேவன் வரும்பொழுது நாங்களும் அதில் பங்கடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த பவனி அர்த்தம் உள்ளதாக, புரிந்து கொண்டதாக, தீர்க்க தரிசனத்தின் மறைபொருளை பெற்றுக்கொண்டதாக செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.